தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானது அன்னை மரியாளை புகழ்ந்து கூறும் சில வார்த்தைகள். அன்னை மரியாளை புகழ்ந்து கூற அன்னை மரியாளின் பணிவு நம்பிக்கையின் அன்னை, அமைதியின் அரசி, தூயவர், மாசற்றவர், பாவமற்றவர், பேறு பெற்றவள் மற்றும் இன்னும் சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவருடைய கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்புதல், இறை சித்தத்திற்கு இணங்கிய வாழ்வு ஆகியவை அவருக்கு இந்த புகழை பெற்றுத்தந்தது. 1. பணிவு. அவரது தாழ்மையான குணம் முக்கியமானது, ஏனெனில் அவர் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். 2. நம்பிக்கை. அவர் தேவன் மீது நம்பிக்கை வைத்ததாலேயே அவருக்கு நம்பிக்கையின் அன்னை என்று பெயர் வந்தது. 3. அமைதியின் அரசி. இது அவரது பட்டப்பெயர். குறிப்பாக உலக போராட்டங்களில் அவர் அமைதிக்காக மன்றாடியதில் நினைவு கூறும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. 4. தூயவர், பாவமற்றவர், மாசற்றவர், புனிதர் என்று அழைப்பதற்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன, ஏனெனில் அவர் எந்த பாவம் இல்லாமல் பிறந்தார். மற்றும் 5. பேறு பெற்றவள். இனி வரும் கால தலைமுறை எல்லாம் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்லும் என்று அவரது வார்த்தைக்கு ஏற்ப அவர் பேறு பெற்றவராக மதிக்கப்படுகிறார். இப்பொழுது நான் என் அம்மாவாகிய மரி அன்னையை போற்றும் வார்த்தைகள். அகிலத்தின் சக்தி இவள், அன்பின் முக்தி இவள், விண்மீனைக் கண்டால் வாடாத பலன் இவள். நீ இல்லை அம்மா என்னோடு, நீ இல்லாத இரவும் பகலும், இரவும் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்தவள் நீ. என் நம்பிக்கைக்கு நீரே ஊற்றானவள். அகிலத்தின் சக்தி நீர், அன்பின் முக்தி நீர், மகிழ்வின் பூவாக மலர்ந்திருப்பவள் நீ. கண்ணின் கருவிக்குள் கருத்தான கண் இவள், அன்னை எனும் அதிசய மலரிவள். எனக்கு வேலியாய் இருந்து எப்பொழுதும் தாங்குகிறவள், அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தருகிறவள். பரிவும் கொண்டு பாசத்தின் நிழல் அவள், எந்நாள் வழியில் கண்டாலும் வாடாத பலனிவள். ஒளியும் நாவையும் அன்னையின் ஏற்றவள், என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்தவள், என் நம்பிக்கைக்கு நீரூற்றாய் இருப்பவள். வாழ்க்கையின் போராட்டத்தில் எனக்கு ஆலமரமாய் நிற்பவள், என் துன்பத்தில் என்னை வழிநடத்துகிறவள். நீ இல்லை என்றால் அம்மா என் வாழ்வில் இரவும் பகலும் இல்லை. நீர் இல்லாமல் போனால் என் இதயம் நின்றுவிடும் அம்மா. ஆமேன்.